அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாம இதை சிந்திச்சா தானே நன்றி செலுத்துவோம். நாம சிந்திக்கிறோம் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி யோசனை வருகிறதில்லை. யோசனை வரணும்னா என்ன செய்யணும்? யோசனை வரணும்னா என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்களை பார்க்கணும், அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்கணும். கால் இல்லாதவனை போய் பாருங்க, கிட்னி ஃபெயிலியரானாக்களை போய் பாருங்க. அதன் மூலமாக என்ன செய்யுங்க? நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யுங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கு, கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, கால் இல்லாத ஆட்கள் இருக்காங்க, கை இல்லாத ஆட்கள் இருக்காங்க, போய் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்க மேலே பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்க. அதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நமக்கு கால் இருக்கா, கால் இல்லாதவனை பாருங்க. நமக்கு கிட்னி இருக்கா, கிட்னி இல்லாதவனை பற்றி பாருங்க. நமக்கு கண் இருக்கா, கண் இல்லாதவனை பாருங்க. அல்லாஹ் எங்களை எவ்வளவு சிறப்பாக்கி வச்சுக்கிறான்னு பாருங்க. நம்ம மேலே மேலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த செலுத்த தான் என்ன செய்வான்? அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அந்த அருட்கொடைகளை அதிகரித்து தருவேன். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினா நமக்கு அருட்கொடைகளை என்ன செய்வானாம்? அதிகரித்து தருவான். அல்லாஹ் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? கண் தெரியாத ஒரு பிள்ளையை தரலாம். நம்ம அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அதை இல்லாமலாக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும். நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை வச்சு கொண்டு பாவம் செய்கிறோமே சகோதரர்களே. எத்தனை பேரங்களில் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள், பாவமான விஷயங்கள் செய்கிறோம். காலை வச்சுக்கிட்டு எவ்வளவு பாவமான விஷயங்கள் செய்கிறோம். இந்த 2 விரலை வச்சுக்கிட்டு சிகரெட்டு குடிக்கணும். இதுக்குள்ள அந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு குடிக்கணும்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் அந்த ரோட்டால் போகக்குள்ள, நீங்கள் வாகனத்தில் போகக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் பட்ட உங்களோட விரல் அம்பட்டையும் இல்லாமல் ஆக்கினா இதை வச்சு சகோதரர்களை சிகரெட்டு குடிப்போம். நாம அல்லாஹ் தந்த அந்த அருளை சொல்லி யோசிக்கணும் இல்லையே. அந்த சிகரெட்டை கைக்குள்ள வைக்கக்குள்ள அல்லாஹ் தந்த அருளால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த பாவத்தை செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லையே. ஒரு பாவமான காரியத்துக்கு நடந்து போகிறோம், அல்லாஹ் தந்த காலை வச்சுக்கிட்டு நடந்து போகிறோம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லை. பாவமான படங்கள், பாவமான சினிமா பாடல்களை கேட்கும், காதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இது அல்லாஹ் வழங்கினது. நாளைக்கு படுத்தொழும்புக்குள்ள பாட்டை பார்த்துக்கிட்டு படுத்தொழும்புக்குள்ள இந்த காது கேட்காமல் அல்லாஹ் ஆக்கி விடுவானுங்கிற பயம் வருகிறது இல்லையே. எப்போ மாறப்போறோம்? எப்போ இதெல்லாம் சிந்திக்க போறோம்? மைத்தானத்துக்கு போறவா சிந்திக்க போறோம் இல்லையே சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த அருட்கொடைகளை வைத்து மாற வேண்டும். சிந்திங்க, அருட்கொடைகளை பற்றி யோசிங்க. இந்த கையை தந்திருக்கான் அல்லாஹ். நான் என்ன எத்தனை பேருக்கு நம்ம பார்க்க, சிலாக்களுக்கு இந்த அந்த ஷோக் வாரன்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்தொழும்பினோன்னு சிலாக்களுக்கு என்ன செய்யும்? அந்த சைடு அடி வர்றான்னு சொல்லுவாங்க. சிலாக்களுக்கு எழுப்பி நடக்கலாம் போய்த்திருக்கும். இத்தனைக்கும் என்ன ஒரு நிமிஷத்து வேலையாக இருக்குமே. எல்லாம் ஒரு இடத்த போயிட்டு வந்து படுத்த ஒரு பொம்பளை, ஆனால்